கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு எதிராக ஆர்கே நகர் தொகுதியில் எடப்பாடி அணி ஆட்கள் மீண்டும் நடத்திய 20 ரூபாய் நோட்டு நாடகம் தற்போது அம்பலமாகியுள்ளது. கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத எடப்பாடி அணியினர் அடியாட்களின் துணையோடு போராட்டத்தை அவ்வப்போது தூண்டி வருகின்றனர். மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை பொறுத்து கொள்ள முடியாத எடப்பாடி அணியினர் அடியாட்களின் துணையோடு மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளனர். ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு பெண்களை அனுப்பி வைத்து 20 ரூபாய் நோட்டுகளை வீசி எறிய செய்துள்ளனர். இதற்கு அத்தொகுதி பெண்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆளுங்கட்சிக்காரங்க வேஸ்ட்டாக தூண்டி விட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் அண்ணன் பேரை கெடுக்கணுன்ட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாக்குறாங்க. இது மதுசூதனும் ராஜேஷும் செய்கிற ஒரு சதி. மக்கள் மத்தியில் அவர் பேரை கெடுக்கணுன்றதுக்காக அவங்க போடுற சதி தான் இது. தினகரன் மேலே கெட்ட பேர் வந்துடும் அன்ட்டு நினைக்கிறாங்களா? கெட்ட பேர் வந்ததுனாலே அவர் மேலே எந்த கெட்ட பேரும் வராது, அது ஒன்றா நிச்சயம். ஆனால் இவங்க பேசுறதுனால எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் முதல் கொண்டு நான் எவ்வளோ கஷ்டப்படும் போது அந்த ஸ்கூல் ஃபீஸ்க்காக 2000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. எவ்வளவோ நான் செய்கிறாங்க, செய்யறத பற்றி பேசவே வேணாம். ஆனால் அவங்க இப்படிலாம் அசிங்கப்பட்டதுனால என்ன நடக்க போகுது? பொம்பளைங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது நல்லதா? இது ஆட்சி ஆளணும்னா தைரியமாக ஆளணும். இந்த மாதிரி கோல்தனமெல்லாம் பண்ணக்கூடாது. இவங்களா ரெடி பண்ணி இவங்களா 20 ரூபா நோட்டை கையில் கொடுத்து போட்டுட்டு அப்போ அவர் பேரை கெடுக்கிறதுக்குனே வருதுங்க. இதுங்களாம் ஏன் ஆள்றாங்க? இவங்களாம் ஆட்சி ஆளை தெரியல, வீட்டில் உக்காருங்க. ஆளுங்கட்சிக்காரங்க எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யுங்க. இது என்ன அக்கம் பக்கம் பொம்பளைங்க சண்டை போட்டுக்கின்னு சாகிட்டு பேசுகிற மாதிரி அவங்க இல்லாத நேரத்தில் நோட்டை கிழிச்சு போட்டு போகிறது, பட்டாசை கொளுத்துறது, இதெல்லாம் ஒரு வேலையாக ஆளுங்கட்சி செய்யறது. அம்மா எத்தனை திட்டங்களை வச்சுட்டு போனாங்களோ அந்த வேலையை செய்யுங்க. நான் ஒரு நல்ல மனுஷனா எதுக்கு பேரை கெடுக்குறீங்க? ஒருத்தர் பேரெல்லாம் கெடுக்க கூடாது. இது ஆம்பளைத்தனத்துக்கு அழகே கிடையாது. போராட்டத்திற்கு தூண்டிவிடப்பட்டவர்களின் பட்டியலும் தற்போது சிக்கியுள்ள நிலையில் போராட்டம் என்ற பெயரில் வருகை தந்தவர்கள் அனைவரும் பெண்கள் என்றும் இப்படி ஒரு போராட்டம் இதுவரை எந்த இடத்திலும் நடந்ததில்லை என்றும் தொகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே இப்போராட்டம் எடப்பாடி அணியினரால் தூண்டிவிடப்பட்ட மற்றுமொரு நாடகம் என்பது அம்பலமாகியுள்ளது.